இந்த கதை தமிழ் இதிகாசங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு கற்பனை கதையாகும். இதில் காட்டப்படும் அனைத்தும் கற்பனை மட்டுமே. கல்லின் மேல் எழுத்தாணி, காலம் சொல்லும் குரலிது. ஒரு வழியாக 1330 குறளையும் எழுதி முடித்துவிட்டேன். இக்குறளை வைத்து உலகை திருத்தப் போகிறேன். யாரப்பா நீ? ஐயா, நான் தான் யமதர்மராஜன். அனைத்து உயிர்களையும் பறிக்கின்ற யமதர்மராஜன் நானே. இன்று நீதி கடமை என்று உங்கள் உயிரை பறிக்கலாம் என வந்தேன். ஆனால் உங்கள் உயிரை என்னால் பறிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் உங்கள் கையில் உள்ள ஓலைச்சுவடி. ஐயோ, என் உயிர் பிரிய போகின்றதா? அறம், பொருள், இன்பம் என முப்பாளையும் சேர்த்து நட்பொருள் உள்ளடக்கி இக்குறளை எழுதினேனே, அதற்கு பயனின்றி போய்விடுமா? இருப்பினும் உயிர் பறிப்பது உன் கடமை. அதற்கு இடையூறாக இருப்பது மனித நியதி அல்ல. எடுத்துக்கொள் என் உயிரை. எதிரே நிற்பது யமன் என்று தெரிந்தும், எடுக்க வந்தது உன் உயிர் என்று அறிந்தும், உன் உயிரை கொடுப்பதே மனித நீதி என்று கூறினீரே, அது எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நீட்டுங்கள் கரம், கேளுங்கள் வரம், கொடுப்பதே இந்த யமனின் அறம் அறம் அறம். எத்தனை குறளை எழுதினேனே, இதை வைத்து இவ்வுலகை திருத்த வேண்டும் என்று நினைத்தேனே. ஆனால் என் குரலால் ஒருவனை கூட திருத்த முடியவில்லை. அந்த பாக்கியம் எனக்கு கிட்டாதா? இப்பிறவியில் உங்களுக்கு அது கிடைக்காது. இருப்பினும் ஈசனின் அருளால் தங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கப்படும். அதுவரை நீங்கள் சொர்க்கத்தில் காத்திருக்கலாம். யமனின் வாக்கை வேத வாக்காய் ஏற்கிறேன். டேய் நில்றா டேய். டேய் நில்றா டேய். ஏய் நில்றா டேய். நீ அவனை விடவே கூடாதுடா டேய். நில்றா. புரா. டேய் அவனை விட்டுறாதீங்கடா டேய். டேய் புரா டேய். ஏய் நில்றா டேய். ஏய் ஏய். வேணாண்ணா விட்டுருங்கண்ணா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரங்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதனால அவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் உணர்ந்து 6 மாசம் ஜெயிலுக்கு போனான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனோட பாவம் எல்லாம் குறைஞ்சுதா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த கதையில பார்க்க போறோம்.
டேய் இருடா. டேய் மணி, என்னடா ஆச்சு? அண்ணா இருண்ணே பார்க்கறேண்ணே என்ன ஆச்சுன்னு. அண்ணா வண்டி வேறு ரிப்பேர் ஆயிடுச்சுண்ணே, பசங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறேண்ணே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், நீ கிளம்பு. ம் சரிண்ணே. வாழ்க்கையில் ரொம்ப தப்பு செஞ்சிட்டோம். இனிமேல் தப்பு செய்யக்கூடாது. தப்பு செஞ்சால் நம்ம குழந்தைய தான் பார்க்கும். நம்ம தான் கொஞ்சம் பார்த்து இருந்து சூதானமாக இருக்கணும். இந்த பாவத்தெல்லாம் எப்படி போக்க போறனோ தெரில கடவுளே. நாராயண நாராயண. சிவனே, உங்களுக்கு மல்லிகை முல்லிகை என்ற சொல்லக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்து வந்து தம் பாதங்களை பணிகிறேன் சிவனே. வா நாரதா. முக்கண்ணனின் இரு கண்கள் பூலோகத்தின் மேல் வீழ்வதால் இன்று ஏதோ பூலோகத்தில் திருவிளையாடல் உண்டு என்று எண்ணுகிறேன். ஆம் நாரதா, அவன் யார் என்று தெரிகிறதா? சற்று பார். ஈசனே, இவனா? இவன் பல்வேறு குற்றங்களை செய்து பல கொலைகளை செய்துவிட்டும் இப்போது சிறைக்கு சென்று வருகிறான். நீ கூறுவதும் ஒரு வகையில் சரிதான். ஆனால் அது அவனின் இப்பிறவியே ஆகும். சில யுகங்கள் கடந்து சிந்தித்துப் பார், யார் என்று தெரியும். தெரியவில்லையே ஈசனே. நாரதா, அவனே இந்த 3 உலகையும் அதிர வைத்து இந்த கைலாயத்தையே அசைத்து பார்த்தவன். ஈசனே, நீங்கள் கூறுவதை பார்த்தால். ஆம் நாரதா, இவனே இலங்கை வேந்தன் ராவணன். ராவணன். இலங்கை வேந்தன் ராவணனா? அவனுக்கு எதற்கு இந்த பிறவி? அவனது பாவங்களை போக்கி புண்ணியங்கள் சேர்க்கவே இப்பிறவியை அளித்துள்ளேன். அது சரிதான் சிவனே. ஆனால் இப்பிறவியிலும் அவன் பாவங்களை மட்டுமே செய்துள்ளான். அவனுடைய பாவங்களை போக்கி புண்ணியங்கள் சேர்க்கவே 2000 ஆண்டுகள் ஒருவர் காத்துள்ளார். வள்ளுவரே, வணங்குகிறேன் பரம்பொருளே. வள்ளுவரே, உங்களுக்கான வாய்ப்பை அளிக்கிறேன். நீங்கள் பூலோகம் சென்று உங்கள் பணியை தொடங்கலாம். சித்தம் என் பாக்கியம். நாராயண நாராயண. எல்லாம் சிவன் செயல். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. யார் அவன்? யோ, யாரையா நீ காலங்கத்தால வந்து கத்திக்கிட்டு இருக்கிற? பார்த்தால் தெரியவில்லையா? நான் தான் வள்ளுவன். அப்படியே உன்னை கொல்ல வேண்டாம். மாறு வசத்துல வந்துட்டு நீலாம் வள்ளுவனாடா? நீ நம்பவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. ஸோ இவன் வேற காலங்காத்தால தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி இம்சம் மயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த மானிட பிதர்களே இப்படித்தான். நம்மளுக்குனே வரானுங்கடா. தலை வலிக்குதுடா சாமி, என்ன பண்றதுன்னே தெரில.
நீ அப்புறம் அங்க வந்தா? யோ யாரையா நீ இப்படி என் பின்னாடியே வர? நான் முன்பே கூறினேன், நான் தான் வள்ளுவன் என்று. யோ நான் பாட்டில் செவனேன்னு தாயா படுத்திருந்தேன், யாயா இப்படி என்னை துரத்துற? மகனே, அந்த சிவன் தான் என்னை அனுப்பி வைத்தார். ஸோ உன்கிட்ட பேசுனா எனக்கு தாயா பைத்தியம் பிடிக்கும். நான் போய் ஒரு கட்டிங் போட்டு வந்து பேசுறியா இரியா. பா நான் காட்டேன்டா. என்ன பாக்குற, உனக்கு வேணுமா? மூடனே, கல் உண்ணாமை என்னும் அதிகாரத்தை எழுதியவன் நான். கல்லுண்பதே பாவச் செயலடா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்படி வேஷம் போட்டிருக்கியே, அதெல்லாம் ஒரிஜினலா டூப்பா? எடுடா கைய. உன் பாவத்தை போக்க வந்தால் என் பாவம் கூடிவிடும் போல. என்னத? டேய், இங்க என்ன பண்ற? மணி அண்ணன் உன்னை கூட்டு வர சொன்னிச்சு, வா போனா வா. டேய் இருடா, இவன்டா கொஞ்சம் பேசிட்டு வரேன், இருடா. அண்ணே, இங்க யாருமே இல்லைண்ணே. நல்லா பாடுறா, இங்க வாலி மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாடுறா. டேய், இங்க யாரா இருக்காங்களாடா? என் கண்டுக்கு ஒன்றும் தெரிலண்ணா. எனக்கு ஒன்றும் தெரியலண்ணா. உனக்கு போதை ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்க. டேய் ஏன்டா, எதுக்குடா வந்தீங்க? அண்ணே, 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தனை போட்டோம்ல, அவங்க அண்ணன் நம்மளுக்கு எதிராக ஆப்போனண்ட்டுக்கு என் கூட ஏதோ ஸ்கெட்சு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ வந்தீங்கன்னா அவனை போட்டுடலாம். ஏரியா அவன்கிட்ட தனியாக தான் இருக்கான், வா போகலாம். டேய் என்னண்ணே பண்ற? டேய் இங்க பாடுறா, மணிக்கிட்டையும் சொல்லிட்டேன், வாங்கிட்டையும் சொல்லிட்டேன், நல்லா கேட்டுக்க. எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, இனிமேல் இந்த தொழில பண்ண மாட்டேன். என்னண்ணே இது? ஏய் நான் சொன்னா சொல்றதுதான். கிளம்பு கிளம்பு, இங்க இருக்காத. டேய் நீ வருவன்னு சொல்லிட்டு ஏரியாவில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுண்ணே. டேய் சொல்றல, கிளம்புடா. டேய் வண்டி ஏறா. டேய் ஏறு, உட்காரு, போலாம் வா. போலாம் போ, வண்டி எடு. டேய் நீ இன்னும் போலியா? மகனே, நான் வந்ததே உன் பாவங்களை போக்கதான். பாவங்களோ போக்குறேன்னு சொல்ற, என் கண்ணுக்கு தெரியற, அவனுங்கன்னு தெரிய மாட்டேங்கிற. என்னதாயா நடக்குதுங்க? மகனே, இது எல்லாம் அந்த ஈசனின் திருவிளையாடல். உன் பாவங்களை போக்கவே அந்த ஈசன் என்னை அனுப்பியுள்ளார். யோ அந்த வெங்காயம்லாம் எனக்கு தெரியா, அந்த செஞ்ச தப்புக்கு தாயா 6 மாசம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். சிறைக்கு செல்வதால் பாவங்கள் போகும் என்றால் அது மூடத்தனம். யோ இப்ப என்னதாயா சொல்ல வரா? சிறைக்கு செல்வதால் பாவம் போகும் என்றால் இவ்வுலகில் அனைவரும் புண்ணியவாதிகள்தான். சிறைக்கு செல்வதால் நீ தண்டனை மட்டுமே அனுபவித்தாய். உன் பாவங்கள் குறையவும் இல்லை, புண்ணியங்கள் வளரவும் இல்லை. சற்று பொறு, மேலே பார். யோ என்னதியா இது? யமதர்ம மாதிரி பாவ புண்ணியங்களெல்லாம் காட்டுற, நிஜமான வள்ளுவன் தானாயா நீ? அதுதான் 1/2 மணி நேரமாக கூறிக்கொண்டிருக்கிறேன். சரியா, இதுல எதியா புண்ணியம் எதியா பாவம்? அதோ அந்த நீல நிறத்தில் இருப்பதே உன் புண்ணியங்கள், சிவப்பு நிறமே உன் பாவங்கள். அவ்வளோ பாவத்தையா பண்ணிருக்கேன் நானு? ஆமாடா மூடனே, அத்தனையும் நீ செய்த பாவங்களே. யோ எப்படி அந்த பாவத்தெல்லாம் போக்குறது? இதுக்கெல்லாம் வேலை வரியே இல்லையா? அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். ஆமையா, இதுக்கெல்லாம் என்னையா அர்த்தம்? என்னுடன் வா, நீயே புரிந்து கொள்வாய். யோ இல்லையா, நான் எவ்வளவு தூரம் என்னைய கூட்டு போவ? சற்று பொறு, தெரியும். சிறிது நேரம் அந்த பாறையில் அமரு. என்னமோ சொல்ற.
மகனே, அங்கு பார், ஒரு மானிடன் கீழே விழுந்து விட்டான். அவனுக்கு உதவி செய்து 4 இனிய சொற்கள் பேசிவிட்டு வா. ஏய், என்ன அசால்ட்டா சொல்ற? ஏய் தம்பி, என்னடா ஆச்சு? ஐயோ அச்சோ, ரொம்ப அடிபட்டுருச்சு போலயே. வண்டிலாம் சாஞ்சிருக்கு. சே, ரத்தம் ரொம்ப அதிகமா போயிருச்சு. அச்சோ தம்பி, எந்திரிப்பா தம்பி. என்னப்பா ஆச்சு? தண்ணி வேணுமாப்பா? ஏதோ மயக்கம் எங்க வர மாதிரி இருக்குதா? என்னப்பா ஆச்சு? அச்சோ, தண்ணி 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 இருந்தா யாரும் எடுத்துருவாங்கப்பா. இதோ வந்து விட்டேன். போதுண்ணா. பார்த்து பொறுமையா எந்திரிப்பா தம்பி. ரொம்ப பிரச்சனைலாம் எதுவும் இல்லைல்லப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் பார்த்து போய்க்கிறேன். வீட்டுக்கு போப்பா. சரிண்ணா. இனிமேல் நாச்சும் வண்டியில பொறுமையா போப்பா. பார்த்து போ. சரிண்ணா, வரண்ணா. மகனே, இப்பொழுது பார் உன் பாவ கணக்கை. எப்படியா இப்படி பாவம் குறைஞ்சு புண்ணியம் அதிகமாயிருச்சு? எப்படி அப்படி நடக்குது? என்னுடன் வா, நீயே புரிந்து கொள்வாய். சென்னை தாங்க பிறந்த ஊரு. பிள்ளைங்க எல்லாம் கொள்ளாரு. காசிமேடு ரேசர் பாண்டி ஜாதி கோட்டை ஆலனூர் அடியாறு எங்க ஊரு பூ. திருடான் செல்ல திருடிட்டு போயிட்டான். பிடிங்க. நில் மகனே, அங்க பார். நான் இப்ப ஓடணுமா? ஓடுறேன். என்னத்தான் பண்றது? பாவத்தை தான் பண்ணி தொலைச்சிட்டேனே. டேய் நில்றா. டேய், செல்ல அப்படிங்கிட்டு போற? அண்ணா இல்லண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா. போன் வேணா கொடுத்துறேன். டேய் பயப்படாதப்பா, வாப்பா. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். வா எந்திரி. ஒண்ணும் இல்ல. இல்லண்ணா தெரியாம பட்டு நான் விட்டுறேன். நான் போறேன். இந்தாங்கண்ணா, நான் கிளம்புறேன். விட்டுருங்கண்ணா. அண்ணா இல்லண்ணா தெரியாம தம்பி, மன்னிச்சிருங்கண்ணா. அவங்களே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி திருடலாமாப்பா? விடுப்பா, எவ்வளவு வேலை இருக்கு. அந்த மாதிரி வேலையை செஞ்சு பொழைச்சிக்கலாம்லப்பா. இனிமேல்லாம் இப்படி பண்ணாதப்பா. பார்த்து போ. நான் அவங்ககிட்ட ஏதோன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். போ. ரொம்ப நன்றிண்ணா. இனிமேட்டும் தப்பு பண்ண மாட்டேண்ணா. நான் போறேண்ணா. இந்தாப்பா உங்க போனு. அவன் ஓடிட்டான். இனிமே பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். மகனே, இப்பொழுது பார் உன் பாவ கணக்கை. ஐயோ, எப்பதான் இது முழுசா குறையும்? இன்னும் ஒரு செயல் செய்ய வேண்டி உள்ளது. அந்த ஒரு செயல் உன் வாழ்வை மாற்றும். அப்படி என்னையா செய்யணும் நானு? நாளை உனக்கே அது புரியும் மகனே. அதுவரை நான் அந்த சிவாலயத்தில் காத்திருப்பேன். எங்கேயா போயிட்ட? யோ எங்கேயா போனா? சே போங்கடா. இந்த ஆள் ஏதாவது சொல்லிட்டு போனியா? என்ன பண்றதுன்னு தெரியல. இருடி, நானும் வரேன். ஏய், ஐயோ, கீழே விழுந்துட்டேனே. கால்லாம் வலிக்குது, கையில ரத்தம் வருது. பாப்பா பார்த்து வர மாட்டீங்களா? பாரு, கையில எல்லாம் ரத்தம் ஆயிருச்சு. ஒன்றும் இல்லைங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன். பாப்பா உன் பேர் என்னம்மா? சீதா. சீதா என் பாவம் ஆழிப்போல் பேரிதே. அனுதாபம் தீப்போல் எரிக்கின்றதே. இரவன் அழிந்து போனேன். ஐயா வள்ளுவரே, எங்க இருக்கீங்க? ஐயா வள்ளுவரே. ஐயா எங்கேயா இருக்கீங்க? வள்ளுவரே. ஐயா வள்ளுவரே. ஐயா மன்னிச்சிருங்க. ஐயா வள்ளுவரே.
ஐயா வள்ளுவரே மன்னிச்சிருங்க ஐயா, நான் செஞ்சதெல்லாம் தப்புங்க ஐயா. ஐயா ஐயா என் வாழ்க்கையில் எவ்வளவோ பாவம் பண்ணிட்டேங்க ஐயா. ஐயா என் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டீங்க ஐயா. இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு உணர்த்திட்டீங்க ஐயா. மகனே, இதைதான் என் குரலில் கூறியுள்ளேன். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். இதற்கு பொருள் என்னவென்றால், ஐயா எதுவும் சொல்ல வேணாங்க ஐயா, அதெல்லாம் எனக்கே புரிஞ்சிருச்சுங்க ஐயா. ஐயா வாழ்க்கையில் எவ்வளோதான் பாவம் செஞ்சாலும் 4 பேர்த்த தேடி போய் இனிமையான சொல்ல பேசினாலே பாவங்கள்லாம் குறைஞ்சி வாழ்க்கையில் புண்ணியம் வளரும்னு ஐயா எனக்கு உணர்த்திட்டீங்க ஐயா. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா இனிமேல் என் வாழ்க்கையில் பாவங்களே செய்ய மாட்டேங்க ஐயா, புண்ணியத்தை மட்டும்தாங்க ஐயா செய்வேன். ஐயா நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா இனிமேல் எந்த தப்பான வழிக்கும் போக மாட்டேங்க ஐயா. ஐயா என்னை விட்டு போயிடாதீங்க ஐயா, என் கூடவே இருங்க ஐயா. வள்ளுவரே, தங்களுக்கான காலம் முடிவடைந்தது, நீங்கள் புறப்படலாம். ஐயா என்னை விட்டு போயிடாதீங்க ஐயா. ஐயா என் கூடயே இருங்க ஐயா. ஐயா என்னை விட்டு போயிடாதீங்க ஐயா. என்னை விட்டு போயிடாதீங்க ஐயா. ஐயா என் கூடயே இருங்க ஐயா. ஐயா எங்கேயா போயிட்டீங்க ஐயா? ஐயா எங்கேயா போயிட்டீங்க ஐயா? என் கூடயே இருங்க ஐயா. ஐயா ஐயோ இனிமேல் வாழ்க்கையில் திருக்குறள் புக்கை வாங்கி படிக்கணும். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். ஒருத்தன் வாழ்க்கையில் எவ்வளோதான் பாவம் பண்ணியிருந்தாலும் அவன் பேசுகிற சின்ன சின்ன நல்ல வார்த்தைங்க அவன் பாவத்தெல்லாம் குறைச்சி அவனுக்கு புண்ணியத்தை சேர்க்கும். அதுதாங்க இந்த கதை. நன்றி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம்